சுத்தமாக இருக்கணும். இப்போ ரத்தத்தினால என்ன பிரச்சனை வரும்? ரத்தத்தினால என்ன பிரச்சனை வரும்? கிடையாது. அடுத்தது ரத்தத்தினால பாதிப்பு உடல் சோர்வு இல்ல. ஸ்கின் பிரச்சனை காட்டும். ரத்தத்துல பிரச்சனைனா எங்க காட்டும்? ஸ்கின்ல தான் காட்டும். மற்ற ரத்தம் ஓடுறது எல்லாமே நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ரத்தம் போகுது, ஆனா சுத்தமா போறதுக்கு அது பிரச்சனை காட்டுறது எதுல? ஸ்கின்ல காட்டும். 7 லேயரை மீறி வெளியே வந்து என்ன பண்ணும்? முதல்ல நமிச்சல் எடுக்கும், மூஞ்சில வெள்ளையா வரும், இந்த இடத்துல வெள்ளையா வந்துருக்கும், அப்படியே பின்னாடி போய் சூரிய சிசா மாதிரி பின்னாடி இறங்கும். இப்படி இறங்காது. ரத்தத்துல ஏற்படுற பிரச்சனை மட்டும் இப்படி காட்டுமே தவிர இப்படி இறங்காது. மூக்கு இங்க காட்டும், லைட்டா காட்டும், அப்படியே இங்க இருக்கும், சூரிய சிசா மாறும், அப்படியே பின்னாடி செதில் செதில வரும். சீவனா முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா செதில் செதில இருக்கும். நிறைய பேர் இருக்கு, பஸ்லேயே சட்டையை உதிருவாங்க, அப்படியே உதிரும். இது எல்லாத்துக்கும் காரணம் ரத்தம் சுத்தமாக இல்லை, பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்கின்ல மூஞ்சில காட்டுது, ஆனால் நம்ம அதை கண்டுக்காம என்ன பண்ணுறோம்? விட்டுருவோம். அதனால ஸ்கின்னு டிசீஸாக உருவாகி பெரிய லெவலில் போய் அவங்க ஒரு நோய், பெரிய நோய் பிடிச்ச மாதிரி வெள்ளை கில்லு காலு கில்லு எல்லாமே வந்துட்டு பிறகு எந்த டாக்டருக்கு போனாலும் நல்லா ஆகும். அது அப்போதைக்கு கேட்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? ஆன்டிபயோட்டிக் தான் அடுக்கும். அப்போதைக்கு போடும்போது நல்லா இருக்கும், மேலே கிரீமு மாத்திரெல்லாம் போடும், போன வரைக்கும் நல்லா இருக்கும். திருப்பி இவ்வளோ பெரிய புக்கு கரிகிரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய புக்கு வச்சுக்கிறான். 15 வருஷமா சாப்பிடுங்க சார் மாத்திரம்லாம் தேவையே இல்லை. வேதி குச்சா போகிறோம். இது கிளியர் 5 நாளைக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாலே 15 நாளைக்கு ஒரு வாட்டி வேதிக்கு எடுத்துனே இருந்தால் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும்? சீக்கிரம் குறையும். வாரம் கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளக்கெண்ணெய் சாப்பிட்றதுக்கு உடம்புல பயமே கிடையாது, பயமே தேவையில்லை. இதை சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது. இந்த 6 ராஜ உறுப்பு என்னென்னு தெரிஞ்சிச்சா? யாரும் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். கிட்னி, லிவர், இருதயம், இல்ல கரெக்டா சொல்லணும். சிறுநீரகம், கல்லீரல், கணையம், மண்ணீரல், இருதயம், நுரையீரல். ஆற்று ரத்தம் வரணும். அதாவது என்னன்னா நல்லா சொல்றேன், லிவர், மண்ணீரல், கிட்னி, அடுத்தது நுரையீரல், ரத்தம், அடுத்தது ஆற்று, இருதயம். இருதயம் பத்தி சொன்னா அதான் ஓபனர் சர்ஜரி கேஸ்ட்ரிக்கானா நமக்கு பிரச்சனை வரும். அதனால பார்த்துக்கணும். இந்த 6க்கும் 6 சுவை. இந்த 6க்கும் 6 சுவை. எதுக்கு எது? யாரா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு எதுன்னு சொல்லணும், சொல்லிடுறோம். லிவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மதியான நேரத்தில் ஏதாவது மசாலா ஐட்டமாக சாப்பிட்டுப்போம், நெஞ்சு கறிக்கும், உடனே ரசம் எடுத்துனோமான்னு சொல்லுவோம் ஜீரணத்துக்கு. அந்த புளிப்பு குறைஞ்சாலும் பிரச்சனை, ஜாஸ்தியானாலும் பிரச்சனை. அதை பார்த்துக்கணும். புளி இல்லாத குழம்பு வச்சுட்டாங்கன்னா அப்போவும் நெஞ்சு கறிக்கும். ஓவரா புளி குழம்பு சாப்பிட்டாலும் நெஞ்சு கறிக்கும். இதை பார்த்துக்கணும். அப்போ லிவருக்கு புளிப்பு. அடுத்தது நுரையீரலுக்கு கோல்டு ஆயிடுச்சுன்னா, ஜுரம் வச்சுன்னா என்ன சொல்லுவான்? காரமாக சாப்பிடலாம் போல இருக்கு. கோல்டு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? காரம், சுவை தான் தேவை, மிளகு தேவையில்லை, சுவை. காரம், காரமாகிற பொருளை சாப்பிட்டா சரியா போடுற மாதிரி நம்ம மைண்ட் என்ன சொல்லுது? ஆட்டோமேட்டிக்காக காரமாக ஏதாவது கொடுப்போம், வாங்கி வைப்பான்னு. நுரையீரலுக்கு காரம். இதை தெரிஞ்சுக்கணும், என்ன எதனால எந்த பிரச்சனை வந்துச்சுன்றது. அதுக்கு அடுத்தது மண்ணீரலுக்கு. மண்ணீரலுக்கு சீதபதியான என்ன சொன்னான்? துவர்ப்பு. காஃபியோட டீயோட தன்மை என்ன? துவர்ப்பு. அந்த துவர்ப்பு வந்து சாப்பிட்டீங்கன்னா மண்ணீரல் பிரச்சனை இருக்காது. அப்போ பீட்ரூட் ஜூஸு, இந்த மாதிரி வாழைப்பூ, பிஞ்சு வாழைக்காய், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கினா துவர்ப்பு. இதை எடுத்துக்கிட்டா அது கிளியர் ஆகிடும், மண்ணீரல் கிளியர் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து ஹார்ட், இருதயத்துக்கு என்ன வேணும்? ஒன்னே ஒன்று, அதனுடைய ஃபில்டர் வந்து என்னது? பித்தப்பை. என்ன சொல்லுவோம்? பித்தப்பை. இந்த பித்தப்பை எதனால நமக்கு பாதிக்குது? ஹார்ட்டுக்கு வந்து பாதிப்படையாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த பித்தப்பை நல்லா இருக்கணும். பித்தப்பை நல்லா இருந்தால் தான்
கல்லீரல் வேலை செய்யும். எப்படி? மிக்சியில் அரிசி போட்டு தண்ணி ஊற்றாம இருக்கிற மாதிரி. பித்தப்பை எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? பிரெட்டு சாப்பிட்டேன்னா பிரெட்டாக வரும் மோஷன், சப்பாத்தி சாப்பிட்டேன்னா சப்பாத்தியாக வரும். அதுக்காக பித்தப்பை வந்து நமக்கு முக்கியமான உறுப்பு, ஜீரண மண்டலத்துக்கு உண்டான உறுப்பு. அதுக்கு அடுத்தது வந்து ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அது நம்ம உடம்புல ஏர் பபிள்ஸ் போனால் கூட ஃபில்டர் பண்ணிடும். அப்போ கசப்பு யார் ஒருத்தர் சாப்பிட்றாங்களோ கரெக்டாக சாப்பிட்றாங்களோ ஹார்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, பலவீனமாக இருக்காது. தேன் இனிப்பா கசப்பா? துவர்ப்பு ஒருத்தர், கசப்பு ஒருத்தர், இனிப்பு ஒருத்தர். தேன் வந்து என்ன? தேன் வந்து என்ன? தெளிவாயிடணும். இங்க எல்லாம் 3-4 விதத்துல இருக்கும், தெளிவாக்கணும். அன்னைக்குலேருந்து தேன் வந்து என்னது? அடுத்த கசப்புன்னு சொல்றோம், கை தூக்கு. ஓகே, இனிப்பு சொல்றோம், கை தூக்கு. இது வந்து கசப்பு தான். தேன் வந்து கசப்பு தான். தயவு செஞ்சு இன்னிலிருந்து சொல்றேன், யாரெல்லாம் டீ காபி சாப்பிட்ற பழக்கம் கை தூக்குங்க. எப்படி வேணாலும் நீங்க டீ காபி சாப்பிட்றவங்க மட்டும் கை தூக்குங்க. மணி 12 ஏன்னா இதுக்கு ஒண்ணு, டீ வந்து தயவு செஞ்சு இன்னைக்கு அப்புறம் பால் இல்லாம சாப்பிடுங்க, தேன் கலந்து சாப்பிடுங்க. மண்ணீரல் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கேஸ்ட்ரிக் உருவாகும்னா டீயை டிகாஷனை மட்டும் வெறுமனே நீ நாட்டு சக்கரைனா போட்டுக்கோ, ஸ்வீட்டு தேனெல்லாம் ஊற்றிக்கோ, எதனா ஊற்றிக்கோ, அது உங்க விருப்பம், கிடைக்கிறத போட்டு சாப்பிட்டுங்க. ஆனா பால் கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு மண்ணீரலுக்கு விஷம். காஃபி ஹார்ட்டுக்கு நல்லது. நிறைய பேர் சொல்றாங்க டிவியில் கூட விளம்பரத்துல, காஃபி ஹார்ட்டுக்கு நல்லது. பால் கலக்காம சாப்பிட்டா, பால் கலந்து சாப்பிட்டேன்னா ஹார்ட்டுக்கு விஷம். வேற ஒண்ணுமே கிடையாது. பால் இப்ப அதுதான், பால்ல டீயை கலந்து, டீ தூளை கலந்தீங்கன்னா அதுல வந்து இருக்கிற ஒரு விட்டமினை வந்து காலி பண்ணிடுது. இது என்ன ஆகுதுன்னா நமக்கு பசியை குறைச்சிடும், ஜீரண மண்டலத்துக்கு பிரச்சனை ஆக்கிடும். அதுக்காக தான் இதை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 3 மாசமா ரிசர்ச் பண்ணேன். இந்த டீ காஃபினால இன்னைக்கு சுகர் யாரையும் மாத்திரை சாப்பிட்றவனோ மருந்து சாப்பிட்றவனோ எல்லாரையுமே குறையவே இல்லை. இதை மட்டும் மாத்தினாலே நிறைய பேருக்கு குறையுது. ரிசல்ட்டை பார்த்துட்டோம் ஒரே மாசத்துல. பால் சேர்க்காம இருந்தாலே போதும். பாலை நீ தனியா சாப்பிட்டுக்கோ, நீ 1/2 லிட்டர் வந்து 300 ml காய்ச்சிக்கோ, ஆனா சக்கரை போடாம சாப்பிடணும். தண்ணி இஷ்டத்துக்கு ஊத்திட்டேன், அது சக்கரை எல்லாம் ஒன்றும் டேஸ்டா இருக்காது. ஆனா பாலை வந்து திக்காக்கிட்டேன்னா சக்கரையே தேவையில்லை, அதை விட டேஸ்டா இருக்கும். எத்தனை பேர் பால் சக்கரை இல்லாம சாப்பிடணும் சொல்லுங்க? குழந்தைங்க மாதிரி ஆயிட்டுங்க. குழந்தைங்களுக்கு அதை பழகணும். எதுவுமே கொடுக்கூடாது, வெறும் பால் 300 ml 200 ml கூட காய்ச்சி கொடு, திக்கா காய்ச்சி கூட, சந்தன கலர்ல இருக்கணும் பால். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சமையல் செஞ்சுட்டு அடுப்புல வச்சிருவாங்க, சும்மா அப்படி இருக்கும் பால். படுக்கும்போது எட்ட கொடுத்தாங்களும் அப்படி இருக்கும், எந்த சக்கரையும் பார்த்தது கிடையாது. அது உங்க விருப்பம், உங்க உடம்புக்கு ஏத்துக்குன்னா பண்ணுங்க. ஏன்னா அதனாலதான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு நீங்க சொல்லக்கூடாது. டாக்டர் போய் நான் பாலை விட்டுட்டேன். எந்த பாலுமே கெடுதல் தான். எப்போ டீலையும் காஃபிலையும் மிக்ஸ் பண்ணா, இதை நீங்க தனியா சாப்பிட்டீங்களா அந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒரு 18 நாள் அந்த மாதிரி இருந்து பாருங்க, உங்க உடம்பே வேற மாதிரி மாறிடும். நீங்களே சொல்லுங்க, சார் உண்மையிலேயே 100%. காஃபி அதோடைய தன்மை என்ன? கசப்பு. அது ஹார்ட்டுக்கு நல்லது. பால் கலந்து இனிப்பா சாப்பிட்டா அது எப்படி நல்லது? அதனாலதான் ஹார்ட்டுக்கு பிளாக். இன்னைக்கு எல்லாருக்குமே கேஸ்ட்ரிக் வரத்துக்கு, ஆன்ஜியோ பண்ற அளவுக்கு போறதுக்கு, ஓப்பன் ஹார்ட் பண்றது அளவுக்கு போறதுக்கு காரணம் பால். அது தனியா சாப்பிட்டுக்கலாம், அது வந்து கோல்ட் ஆகும்போது மட்டும்தான் சாப்பிடலாம். வெறும் நல்லா காலையில பாருங்க, நல்லா கறந்த பால் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல கறந்து சளி ஓவராகுது, அப்படியே மாச்சல் இருக்குன்னா கறந்த பாலை ஒரு ஸ்பூனை போட்டு 5 நிமிஷத்துல கறந்த ஒரு 10 நிமிஷத்துல கலக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா 3 நாள் குடிச்சா போகிறோம், 4ஆம் நாள் சளியே இருக்காது. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை சார், பால் வருது நான் நைட்டு தான் குடிக்க முடியும் அப்படின்னா, நைட்டில் படுக்கும்போது நல்லா வெதுன்னு காய்ச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு கலக்கிட்டு குடிச்சணும். சும்மா மிளகு தூள், கருப்பு, இது அதுன்னு போட்டு கலந்துக்குங்கெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு உடம்பு ஏற்றுக்கும், ஒரு உடம்பு ஏற்றுக்காது. ஒரு உடம்பு லூஸ் மோஷன் ஆகிடும்.
மிளகாயை என்னைக்கு பயன்படுத்தணுமோ அன்னைக்கு நோய் அதிகமாகிடுச்சு. வலைச்சொல்லிலேருந்து எடுத்த மிளகாய்க்கு பதிலாக மிளகை யூஸ் பண்ணீங்கன்னா நோயிலிருந்து வெளியே வரலாம். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி. ஆமாம், 100% நாங்கள் ஓலைச்சுவடியில் ரிசர்ச் பண்ணோம். இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. மிளகுத்தூளை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நோயிலிருந்து வெளியே வரலாம். எல்லா நோயிலையும் இன்னைக்கு வரதுக்கு காரணம் மிளகாய் தான்.